வெல்கம் டு கபி டாக்ஸ். நம்ம இப்போ என்ன கதை பார்க்க போகிறோம்னா கதை திருவிழா. அந்த கதை பார்க்கலாம், என்ன யார் ஜெயிச்சான்னு பார்க்கலாம் வாங்க. இங்கே பாருங்க, எல்லாம் கதை திருவிழாவுக்கு தயார்படுத்திக்கிட்டாங்க. அணில் தான் இதோட கேப்டன். கதை அதுதான் வைக்கிது, அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணிச்சு. அப்புறமா யார் தான் பாட்டு கதை போட்டிக்கு வராங்கன்னு பேர் தான் எழுதிட்டு இருந்துச்சு ஒரு பேப்பரில். அது அந்த ஆஸ்ட்ரிச் வந்துச்சு. அந்த ஆஸ்ட்ரிச் கேட்டுச்சு, நண்பா நண்பா நானும் கதை போட்டியில் சேர்ந்துக்கலாமா அப்படின்னு கேட்டுச்சு. அப்புறம் எல்லாம் பார்த்து சிரிக்குது, நீ தான் திக்குவாயாச்சு அப்படின்னு சிரிச்சாங்க. அது சோகமாக போயிடுச்சுங்க பாருங்க, சோகமாக போச்சா. அப்புறமா கதை திருவிழாவும் ஆரம்பிச்சிருச்சு. ஒரு சிங்கம் கதை சொல்லிச்சு. அதோட கதை, சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போது ஒரு எலி வந்துச்சான். எலி வந்து அது தொந்தரவு பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ நான் உனக்கு கடிச்சு சாப்பிட்ருவேன் அப்படின்னு பயமுறுத்துச்சான். அதனால அது ஓடி போச்சான். அப்புறமா சிங்கம் தூங்கிட்டு இருக்கும் போது யாரோ வலை போட்டுட்டாங்களாம். அந்த வலைய இந்த குட்டி எலி தான் வந்து கடிச்சு கடிச்சு அதோட வாயால் கடிச்சு கடிச்சு அதை வெளியில் கொண்டு வந்துச்சான். அதுவும் நன்றி சொல்லிச்சான். இந்த கதையை வந்து சிங்கம் சொல்லிச்சான். அப்புறமா யார் சொல்கிறான் பாப்போமா, குரங்கு அதோட கதையை சொல்லிச்சு. அப்புறமா வந்து ஆமை வந்து அதோட கதையை சொல்லிச்சு. அப்புறமா ஒரு நாள் முடிஞ்சிச்சு. அடுத்த நாளுக்கு எல்லாம் தயார் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறமா எல்லாம் பெரிய இதுதான் வந்துடுச்சு. அணிலும் பெல் அடிச்சிச்சு. அப்புறமா அது ஆஸ்ட்ரிச் வந்துட்டு இருக்கும்போது எல்லாம் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டு இருந்தது பார்த்துச்சு. வரி குதிரை அதான் ப்ராக்டிக்ஸ் பண்ணது பார்த்துச்சு. யானை வந்து மரத்தை சுற்றி சுற்றி வந்து ப்ராக்டிக்ஸ் பண்ணிச்சு. அப்புறமா போய் படுத்துக்கிட்டு அழுதுச்சு. அப்போ குட்டி குட்டி எலி தான் பார்த்துட்டு, ஏன் நண்பா நீ அழுவுற அப்படின்னு கேட்டுச்சு. எல்லாம் என்ன திக்குவாயின்னு என்னால் கதை சொல்ல முடியலன்னு கிண்டல் பண்ணுறாங்க அப்படின்னுச்சு. இங்கே பாரு எல்லாம் ப்ராக்டிக்ஸ் பண்ணுறாங்க, நீனும் ப்ராக்டிக்ஸ் பண்ணு அப்படின்னு சொல்லிச்சு. அதுவும் ப்ராக்டிக்ஸ் பண்ணிவிட்டு யானை தான் எல்லாம் கதை சொல்லி முடிச்சுட்டு அது ஒரு கதை சொல்கிறேன்னு போச்சு. போய் எல்லாம் ஆச்சரியமாக பார்த்தாங்க. அதுவும் ஒரு கதை சொல்லிச்சு. அந்த கதை என்னென்னு பார்க்கலாமா? சொல்லிச்சு இந்த இது வந்து ஆஸ்ட்ரிச் வந்து, நான் கழுத்து எனக்கு குட்டியாக தான் இருந்துச்சு. நான் ஒரு முதலீட்ட போனேன். அது பல்லில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு சரி பண்ண பார்த்தேன். அது அப்படியே வாயை மூடிக்கிச்சு. அது இழுத்துச்சு. அதனால என் கழுத்து நீந்துக்குச்சு. அழகான ஒரு கதை சொல்லிச்சு. எல்லாம் ஆச்சரியமாக பார்த்துட்டு கை தட்டினாங்க. இந்த கதையிலேருந்து என்ன தெரியுதுன்னா, யாரையும் திக்குவாயின்னு கிண்டல் பண்ணக்கூடாது. முயற்சி இருந்தால் எல்லாம் எது வேணாலும் பண்ணிடலாம், சாதிச்சிடலாம். நன்றி.